அனைவர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ நவகிரக கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி அருள் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கு ஒரு எளிய பரிகார தீர்வு பார்த்திங்கன்னா, விநாயகர்கிட்ட போனால் காரிய தடைகள் நீங்கும். அம்மன்கிட்ட போனோம் அப்படின்னா அம்மை நோய் இது மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். லட்சுமி நரசிம்மர்கிட்ட போகும்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த கடனால் துன்பப்படுறவர்கள், இப்போ பார்த்திங்கன்னா பிரகலாதன் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது வரலாறுல எல்லாத்துக்குமே தெரியும். தன்னுடைய தந்தையே பையனை கொல்றதுக்கு எத்தனையோ முயற்சிகள் செய்தார். அதனால் பக்தர்களுக்காக உடனடியாக கூப்பிட்ட உடனே ஓடி வரவர் லட்சுமி நரசிம்மர். அதனால் லட்சுமி நரசிம்மரை பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் துளசி மாலை, லட்சுமிக்கு தாமரைப்பூ, 2 நெய் விளக்கு போட்டு வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்துடும். அதே போல் நாமக்கல்லுடைய மிகப்பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மலைக்கோட்டையில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா லட்சுமி நரசிம்மர், அது எதிர் பார்வையில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் அப்படியே கம்பீரமாக இருப்பார். அந்த நரசிம்மர்கிட்ட போனீங்க அப்படின்னா அந்த கையே இருக்குது பார்த்திங்களா, அந்த நெகமெல்லாம் அப்படியே பரிபூர்ணமாக தெரியும். அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அங்கே என்னென்ன அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறதும் இருக்குது. அதுலேயே நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு வழியாக வந்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் அங்கேயும் லட்சுமி மூர்த்தியோடு இருக்கிறாரு. சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா வில்வ மரம் இருப்பது பெரிய அதிசயம் இல்லை. ஆனால் பெருமாள் கோயிலில் வில்வ மரம் அங்கே பார்த்திங்கன்னா மேலேயே இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மாமரமும் இருக்கும். அங்கே தெப்பக்குலகம் இருக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னா பொறி வாங்கிட்டு போய் போடுங்க. அதே மாதிரி அந்த ரங்கநாதர் கோயில்லையும் 2 நெய் விளக்கு, துளசி மாலை கொடுத்து லக்ஷ்மியை ரங்கநாயகியை வழிபாடு செய்யுங்க. மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா நாமக்கல், பக்கத்தில் ஈரோடு, இந்தாண்ட கரூர், திண்டுக்கல், இந்த பக்கம் ஆத்தூர், இந்த மாதிரி சுற்றியும் இருக்கக்கூடிய 50 கிலோமீட்டர் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த நரசிம்மரை கடன் பிரச்சனைக்காக தொடர்ந்து 8 வாரம் போயிட்டு உங்களுடைய கோரிக்கையை, கடன் பிரச்சனை இருக்கிறதுக்கு நீங்கள் வாரம் சனிக்கிழமை போய் அவர்கிட்ட வழிபாடு பண்ணி நெய்வி தீபம் போட்டு மனசோடு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யுங்க. மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இது உண்மை. அதனால் நம்பி போய் பாருங்கள். எத்தனை ஆயிரம் பெரிய பெரிய பணக்காரங்களாம் அந்த இடத்துல